ஆஹ் நிறைய பேருடைய வாழ்க்கையில we might have a lot of questions. Why is this going through? Why is my family? Why is my surrounding? How could I change? How could I go to the next level of life? அடுத்த லெவல், அடுத்த பரிமாணம், அடுத்த சீசன், அடுத்த காலம், அடுத்த லைஃப், அடுத்த லைஃப் ஸ்டைல்கள் எப்படி நான் போக நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதிலாக தான் நான் நம்புகிறேன். ஏன்னா மனிதன் உண்டாக்கப்பட்டதே அந்த நோக்கத்திற்காக தான். மனிதன் எதற்காக உண்டாக்கப்பட்டான்னு யாராவது சொல்ல முடியுமா? இஸ் தேர் எனிபடி ஹூ கேன் டெல் மீ why was man created for? சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. Rule the world. Wonderful. Okay. Is there anybody else? தேவனை ஆராதிக்க. தேவனை ஆராதிக்க. Wonderful. One more last person. ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். To be with God and rule the world. Wonderful. Okay. நான் சொல்றேன். மனிதன் ஆண்டவர் உண்டாக்குறதே அவரோட ஒவ்வொரு நாளும் சம்பாஷணம் செய்யவும் பேசவும் அவனோட உறவு கொள்ளவும் தான். Man was created for God to be with him and to speak with him. அவனோட இடைப்பட பேச, அவனோட ஒரு வாழ்க்கையை பார்க்க தான் ஆண்டவர் ஆசைப்பட்டார். ஸோ இந்த காலை வேளையில கூட நான் சொல்லுகிறேன், God wants to restore the life that he has poured upon you, and he wants to spend time with you. இந்த நாட்கள் நம்ம என்னென்னமோ ஓடுறோம், என்னென்னமோ பண்றீங்களா? ஆனா நான் சொல்றேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேட, அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் வாசல சொல்லியிருக்கு. ஸோ இந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதுனால என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன்? எனக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா நான் சொல்றேன், டுடே ஐம் கோயிங் டு டாக் ஆன் being in the presence of God and what would happen to you. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியம் நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு லைஃப் வச்சு பேசணும்னு நினைக்கிறேன். மோசேவுடைய வாழ்க்கையை வச்சு. மோசே முதலாவது அவன் வாழ்க்கையில அவன் ராஜா விட்ட பிள்ளையா இருக்கிறான். அவன் சூப்பரா இருந்திருப்பாரு. he would have enjoyed everything. He would have been the best of the world. But life came in such a way that he became a murderer. He had to run away from his father's house. He became nothing. And he was scared for life. அவன் பயந்து ஓடுகிறான். எவ்வளவு தூரம் ஓடுறான்னா அடுத்த 2வது 40 அவன் வனாந்திரத்துல அலைகிறான். வசனம் படிங்க பார்க்கலாம் யாராவது. யாத்ராகம் 3:1. Now Moses was keeping the flocks of his father-in-law Jethro, the priest of Midian, and he led flocks to the west side of the wilderness and came to Horeb, the mount of God. இந்த 2வது 40 அவன் வாழ்க்கை எவ்வளவு மோசமாயிடுச்சுன்னா, தன் வாழ்க்கையில பண்ண சூழ்நிலை, அவன் செயல்கள்னாலேயோ அவன் வாழ்க்கையின் சூழ்நிலைனாலேயோ அவன் எவ்வளவு பிரச்சனைக்குள்ள போயிடுறான்னா, வனாந்திரத்துல ஆடு மேய்க்கிறவனாய் போய் ஆடை பார்த்து மேய்ச்சி அவன் வாய் எப்படி ஆயிடுச்சு? மேனு திக்குவாய் ஆயிருச்சு. ஏன்னா நான் நம்புறேன் அவன் கண்டிப்பா பார்வோன் கிட்ட இருந்த போது அப்படி இருந்திருக்காது. ஏன்னா he would have had the best of people to train him and bring him in the best. பட் எப்போ அவன் சூழ்நிலை மாறி வனாந்திரத்துல போய் அந்த ஆடுகளோட பார்த்து ஆடுகளோட இருந்து வாழ்க்கையில் இருக்க எல்லா பலனும் போய் அவன் பேச்சு திறன் போய் அவன் திக்குவாயாய் எதுவுமே இல்லாம இருக்கிறான். ஆனா ஒரு காரியம், மோசே பண்ணுகிற ஒரு காரியம் நாம் யாவரும் செய்ய வேண்டியதா இருக்கிறது. வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வரட்டும். ஏன்னா இப்பெல்லாம் நான் நிறைய பேர் பாக்குறேன், நான் எதுக்கு ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை செய்யறேன், நான் எவ்வளவு ஜோம் பண்றேன் செய்ய மாட்டேன், எனக்கு தேவையில்லை, போ. எங்க போவ? Go. Where will you go? You have no other place than God. காரியம் வாய்க்குதோ வாய்க்கலையோ, காரியம் நடக்கலையோ, தேவ பிரசனை இல்லாம மனுஷன் வாழ முடியாது. ஏன்னா மனுஷனை உண்டாக்குன நோக்கமே அந்த பிரசனத்துல வாழதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் திஸ் ஃபுல்லிஷ் ஆட்டிடியூட். நிறைய வாலிபர்கள் பார்த்துலாம், சர்ச்லேயே பார்க்கறேன், ஒரு பையன் சர்ச்சுக்கு இப்போ வருது இல்லை. ஏன்னா அவன் ஜோம் பண்ண வேலை கர்த்தர் அவனுக்கு தரல, அதனால எனக்கு ஆண்டு தேவையில்லை. சரி போ, அந்த வேலை கர்த்தர் தரலனாலும் நீ போயிட்டு, அதனால சரி பெட்டர் வேலை கிடைச்சிச்சா? கிடைக்கல, இன்னும் வஸ்டான வேலைக்கு தானே போயிருக்கிற. பட் உன் வாழ்க்கை மாறணும், வாழ்க்கையில் நன்மை நடக்கணும்னா முதலாவது ஆண்டுடைய பிரசனத்துல வாழ கத்துக்கணும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும்
வாய்க்குதோ வாய்க்கலையோ, நன்மை நடக்குதோ நடக்கலையோ, ஆசீர்வாதமா இருக்கிறோ இல்லையோ, தேவ பிரசனத்தை வாழ கத்துக்கும் போது அந்த காரியம் உங்களை ஒரு நாள் கண்டிப்பாகவே ஆசீர்வதிக்கும். ஆமென். Never give up on God because He is the source. He is the only, He is the first and the last option. நான் வந்து அவர் லாஸ்ட் ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அவர் தான் லாஸ்ட் ஆப்ஷன். அவர் இல்லாம வாழ முடியும்னு எனக்கு எங்கேயாவது சொல்றீங்கன்னா நான் சிரிச்சிருவேன் உங்களை பார்த்து. யூ கேன் நெவர் லிவ் வித்வுட் காட்ஸ் பிரசன்ஸ் பிகாஸ் யூ ஆர் கிரியேட்டட் பை ஹிம் அண்ட் ஃபார் ஹிம். எப்படின்னா மீனை தண்ணியை விட்டு நான் வெளியில மண்ணில் வளர்க்க போறேனே, மீன் ரொம்ப நாள் தண்ணிலேயே வளர்க்குது, அதனால நான் வெளியில மண்ணில் வச்சு வளர்க்க போறேன். ஒரு வித்தியாசத்துக்கு பண்ணி பார்ப்போமே, பண்ணி பாரு, மீன் செத்துரும். அந்த மாதிரிதான். You can never exist without God because your creation was made by you, made by God. You are created made by God to live by His presence. அவருடைய சுவாசம் ஊதப்பட்டு, அவர் பிரசனம் உன் மேல பேசப்பட்டு, உன் மேல ஊதப்பட்டதுனால, அவருடைய பிரசனத்துக்காகவே உண்டாக்கப்பட்டனால அது இல்லாம வாழ முடியணும்னு ட்ரை பண்ணிக்கினா you will only utterly fail. எப்படி மகிமையின் மேல் மகிமை மாதிரி தோல்வியின் மேல் தோல்வி, அழிவின் மேல் அழிவை, ஒன்று இல்லாம போயிடும். பட் இங்க மோசே பண்ண ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 40 years ஒண்ணுமே நடக்கல, திக்குவாயி, எதுவுமே ப்ராஸ்பர் ஆகல. ஆனா ரொம்ப அருமையான ஒரு காரியம். And he led his flocks to the west side of wilderness and came to Horeb. அப்படின்னா the mount of God. மவுண்ட் ஆஃப் காடையே சுத்திட்டு இருந்திருக்கிறான். என்னதான் ஆடு மேய்ச்சாலும், நான் சொல்றேன், நீங்க நினைச்ச காரியம் எது நடக்குதோ நடக்கலையோ, நீ பணம் இல்லாம இருக்கிறியோ இல்லையோ, ஆனா இந்த மவுண்ட் ஆஃப் காட் தேவ பிரசன்னத்தையே சுத்திக்கிட்டே இரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எதுக்கு சர்ச்சுக்கு போறேன், சும்மா 6 நாள் கஷ்டப்படுறேன், ஒரு நாள் தூங்கிடணும்னா என்ன கேடு. அதனாலதான் வாழ்க்கை முழுசா தூங்கிடுது. எது நடக்குதோ இல்லையோ, கர்த்தருடைய பிரசன்னத்தை சுத்திக்கிட்டே இருங்க, தேவ பிரசனத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. அது ஒரு நாள் உங்களை வீண் விடாது. நான் சொல்றேன், நான் சின்ன வயசுல எல்லாம் நான் யோசிப்பேன், எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு வேலையே இருக்காதா, சனிக்கிழமை சர்ச்சுன்றான், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுன்றாங்க. என்னையும் வந்து ஒரு நாளைக்கு நான் 3 சர்வீஸ் போவேன், மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு 3 சர்வீஸ். நமக்கு சண்டே ஆனா சர்வீஸை விட்டா வேற எதுவுமே இல்லை. சர்ச்சு சர்ச்சு சர்ச்சு. நாங்கெல்லாம் கோயில் மாட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வளர்த்தாங்க. ஐ யூஸ் டு வண்டர் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ். கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியாதா, விளையாட முடியாதா, வெளில போக முடியாதான்னு. சே நோ, சண்டே இஸ் அப்சல்யூட்லி ஃபார். எவ்வளவு தூரம் எங்க அம்மா அப்பா சண்டேனா, நீ பப்ளிக் எக்ஸாமாவே இருந்தாலும் படிக்காது, அப்படி ஒன்றும் படிச்சலாம், பாஸ் ஆகிறதுல ஃபெயில் ஆகிடுவாங்க. பட் ஆனா ஒன்று சொல்றேன் கேளுங்க, அவருடைய பிரசனத்தை சுத்திக்கிட்டே இருந்ததுனால வாழ்க்கையில எங்க தோத்தாலும் அவர் எடுத்து எங்களை மீண்டும் கட்டினார். நெவர் ஃபர்கெட் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். சில நேரங்கள்ல இந்த மாதிரி காலையில ஜபமா இருக்கலாம், யூனோ, திடீர்னு காலையில யூனோ வெளியில வந்து கூப்பிட்டு ஜெபம் பண்ணோம், வாங்க கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது, சும்மா இந்த பையனுக்கு ஒரு வேலையை இல்லப்பா, ஜெபம்ன்றாரு, பைபிள் வாசிக்கணும்ன்றாரு, கர்த்தரை தேடணும்ன்றாரு, இந்த மீட்டிங் போனோம், அந்த அந்த கிராமத்துக்கு போனோம், இதையே சொல்றாரு, ஒரு வேலையே இல்லைன்னு நான் சொன்ன நினைச்சீங்கன்னா, லெட் மீ டெல் யூ, சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். பிகாஸ் இப்படி ஆண்டவர் பிரசனத்தை தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள், there will be a one day, mark my word, that one day will come. என் வாழ்க்கையில அப்படிதான் பல வருஷம் உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா ஒரே ஒரு காரியம் நான் விடல, உலகத்துக்கு பின்னாடி ஓடினாலும் தேவ பிரசனத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறத விடல. எங்கேயோ சர்ச்சு, ஊழியம், ஆண்டவர்னு அந்த சரௌண்டிங்லேயே சுத்திக்கிட்டு இருந்தேன். அந்த சுத்திக்கிட்டு இருந்த நன்மை என்னன்னா, ஒரு நாள் அவர் முகமுகமா என்னை சந்தித்தார். One day when I had nothing, I encountered God face to face. And I want to encourage you today. What you need is an encounter from God to change your life, to change your family, to change your circumstances, to change your entire being. உங்க வாழ்க்கையின் எல்லாவற்றையும் மாத்த உனக்கு தேவை ஒரு சந்திப்பு, தேவனோட ஒரு சந்திப்பு, உன்னை உண்டாக்கினவரோட சந்திப்பு. உன்னை போல அவரை போல நீ இருக்கிற, அவரை நீ சந்திக்க அவர் உன்னை அழைக்கிறார். யாராவது ஒடுத்தவங்க யாத்திராகமம் 3:3 இருந்து யாராவது வாசிக்க முடியுமா தமிழ்ல? Exodus 3 verses 3. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி,
அப்படியே மோசே இருங்களேன். ஆண்டவர் ஆண்டவருடைய அந்த தேவ பர்வதத்தை அவன் சுத்திக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் அங்க சுத்திக்கிட்டு இருந்ததுனாலதான் என்ன நடக்குதுன்னா, திடீர்னு ஒரு முட்செடியில இருந்து அவர் பேசுறாரு. இந்த அற்புதத்தை பார்க்கணும் அவன் எழுப்பி போறான். நான் சொல்றேன், ஆண்டவர் பிரசனத்தை சுத்திக்கிட்டே இருங்க. இன்னைக்கு இல்லாம என்னைக்காவது ஏதாவது ஒரு சைன் மூலியமா உங்களை பிடிச்சி இழுப்பார். எனக்கு ஒரு முட்செடி இருந்துச்சு. என்ன முட்செடினா, ஆஹ், நான் ஊழி ஆண்டவர் பிரசனம் அப்படின்னே ஓடிக்கிட்டு இருந்த காலத்துல திடீர்னு ஒரு மீட்டிங், நல்லா ஞாபகம் இருக்கு, ஓப்பன் ஹெவன்ஸ் ஒரு மீட்டிங்ல ஒரு நைஜீரியன் ப்ராஃபெட் வந்திருந்தாங்க. வந்து எப்படின்னா, அந்த காலத்துலலாம் வந்து பிகாஸ் ஊழியத்திலேயே வளர்ந்ததுனால நிறைய இந்த பென்டிகாஸ்டல் காரியங்கள்லாம் பார்த்ததுனால ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பேன். கீழே விழக்கூடாது, சும்மா அந்நிய பாஷையில பேசக்கூடாது, அப்படிலாம் ரொம்ப இப்படியா இருப்பேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட் இட்ஸ் ஆல் ஹம்பக், எல்லாமே சும்மா வளர்ற காரியம், குச்சி தள்ளி விட்டுருவானுங்க அப்படின்னு. ஸோ யார் கை வச்சாலும் விழ மாட்டேன். ஆனால் எங்க தேவ பிரசனத்துல தான் இருப்பேன். சர்ச்சு ஊழியம் இப்படியே தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். ஆனாலும் நம்ம கீழெல்லாம் விழுந்துடக்கூடாது, அப்படி ஸ்டெடியா நிற்பேன். ஆனாலும் பாருங்க, வித் ஆல் மை ஸ்டூபிடிட்டிஸ், பிகாஸ் ஐ சோஸ் டு பி இன் த பிரசன்ஸ், ஹி ஹாஸ் அ வே டு டாக் டு யூ. அந்த ஒரு நாள் மீட்டிங் நல்லா ஞாபகம், ஃபர்ஸ்ட் டே அந்த ஊழியக்காரர் பேசிட்டே போது திடீர்னு என்ன திரும்பி பார்த்தார். கண்டிப்பா ஒரு 10-15 மீட்டர், 10-15 ஃபீட் தூரம் இருக்கும். அங்க இருந்து என்னை பார்த்து சொன்னார், கர்த்தர் அழைக்கிறாரு மகனே, வாழ்க்கையாண்டு ஒப்பு கொடுப்பியாருனாரு. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்னை பார்த்து ஃபயர் அப்படின்னாரு பாருங்க. அது வரைக்கும் யாரு கை வச்சு ஜோம் பண்ணாலும் அவனை ரெசிஸ்ட் பண்ணி தள்ளுவேன். நான் அவங்கள தள்ளுவேன், அவங்க என்ன தள்ளுறாங்களோ இல்லையோ. அவர் அந்த தூரத்துல இருந்து ஃபயர்னா இருப்பாருங்க, உளுந்தே பாரு பின்னாடி ஓடி போய் தப்புன்னு. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ என்கவுண்டர் த பவர் ஆஃப் காட் இன் மை லைஃப், இன் மை பாடி. விழுந்த அந்த நிமித்தம் நல்லா ஞாபகம் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு 15 to 20 minutes ஐ குடன்ட் கெட் அப். ஐ குடன்ட் கெட் அப் அட் ஆல். அந்த 15-20 நிமிஷம் ஆண்டனோட பேசினார். நான் எப்போ ஊழியத்துக்கு அழைச்சேன், எப்போ வாழ்க்கையில என்ன அழைப்பை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. ஒரு பெரிய ஒரு தியேட்டர் ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி நான் என்னையே நானே பார்க்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பிச்சார். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் என்னை தொட்ட அந்த வினாடி இருக்குல்ல, என் என்டையர் லைஃப் மாறிச்சு. அது வரைக்கும் இருந்த கேள்விகள், அவமானங்கள், அசிங்கம், தோல்விகள், குட் ஃபார் நத்திங்னே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன அந்த ஒரு தொடுதல் பயங்கரமா மாத்துச்சு. இன்ஃபேக்ட் எவ்வளவு தூரம் மாத்துச்சுன்னா, நான் கீழே வந்து என் பாஸை பார்த்து சொன்னேன். என் பாஸ் அன்னைக்கு மீட்டிங் வந்திருந்தார். ஐ டோல்ட் மை பாஸ், அண்ணன் நான் வேலையை விடுறேன், நான் கர்த்தருக்காக ஊழியத்துக்கு போக போறேன் அப்படின்னு. கரெக்டா என் பாஸ் என்ன பார்த்து சொன்னார், இனி நீ வேலைக்கு வரக்கூடாது, ஏன்னா கர்த்தர் எவ்வளவு தெளிவா அழைச்சிருக்கிறார், போ ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும். அது எனக்கு ஒரு பயங்கர சைனா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஹவ் ஐ ஹேட் த கான்ஃபிடன்ஸ் வாஸ் சோ பியூட்டிஃபுல். ஆண்டவர் பொறுமையா என்னை எடுத்து கட்ட ஆரம்பிச்சார். இட் டுக் இயர்ஸ். கிட்டத்தட்ட அந்த தொடுதலுக்கு அப்புறம் ஒரு 7 வருஷம் ஆண்டவர் என்னை கட்டினார். பட் அந்த தைரியம், அந்த வைராக்கியம் அந்த ஒரு என்கவுண்டர்ல இருந்துச்சு. நான் வாண்ட் டு என்கரேஜ் யூ டுடே, ப்ளீஸ், நோ மேட்டர் வாட் யூ டூ, லேர்ன் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் தேடுறதுல என்னன்னா, நம்மளாம் கேட்டா சில பேர், ஆமாண்ணே நான் கூட தான் தேடுறேன், என்ன நான் எப்படி தேடலன்னு சொல்லுவீங்க. ஆமா, நீங்க என்ன நம்மளாம் எப்படி தேடுவோம்னா, ஆண்டவரே எனக்கு காரு தாங்க, லாரி தாங்க, செருப்பு தாங்க, நாய் தாங்க, சாப்பாடு தாங்க, இந்த மாதிரி லூசுத்தனமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். நான் சொல்றேன், நான் ஐ டோன்ட் பிலீவ் இந்த ஜபத்தினால ஒன்றும் உருப்பிட போறது. ஏன்னா அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன நன்மை வேணும்னு. நான் சொல்றேன், எனக்கு தேவைக்காக ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் இருக்கும். ஐ ஹவ் நெவர் பிரேட் ஃபார் மை செல்ஃப், பிகாஸ் ஒன் திங் ஐ நோ, காக்கைகளுக்கும் நாய்களுக்கும் குருவிகளுக்கும் நல்ல போஷிக்க தெரியும் ஆண்டவருக்கு. இன்று முளைத்து நாளைக்கு போகிற புல்ல அவரு உடுத்துவிக்க தெரியும்னா என்னை இன்னும் நல்ல மேன்மையா வைப்பார். அதை நான் ரொம்ப ஆழமா நம்புகிறேன். ஸோ ஐ வாண்ட் யூ டு நோ, prayer is just not your shopping list. Prayer is a place where you encounter God. அந்த ஒரு ஏக்கத்தோட ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏன்னா எங்க முட்செடியை பாக்குறாரு. ஏன்னா ஆண்டவர் வந்து உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறாருங்க. நிறைய நேரங்கள்ல என்ன ஆகும்னா, நான்லாம் என் சர்ச்சில் சொல்லுவேன் பசங்கிட்ட, தயவுசெய்து போய் லவ் பண்ணு, போய் செருப்படி வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் முழுமையா உட்காந்து சாஸ்திராங்கமா விழுந்து கிடப்பல, அப்போ ஆண்டவனோட பேசுவார். நோ, ரீசெண்டா கூட சர்ச்ல ஒரு பிள்ளை வந்தான். ஆண்டு ரொம்ப தெளிவா சொல்றாரு, மகனே நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, அதை விட்டு நீ அடி வாங்க போற. அவன் பயந்து ஷாக்கா பார்த்தான். ஃபர்ஸ்ட் டே என்ன வந்து பார்த்துட்டு, என்னென்ன எப்படி சொல்லிட்டீங்க? நான் சொன்னேன், நோ, தட்ஸ் நாட் காட் வாண்ட்ஸ் யூ டு டூ, கோ சீக் காட். கேட்கலையே. கரெக்டா ஒரு 2 மாசம் கழிச்சு கால் பண்றான், அண்ணே
சொன்னது அப்படியே ஆயிடுச்சுண்ணே, பிரேக்கப்னே அப்படின்னா. சூப்பர், திரும்பி கூட பார்க்காத, பிளாக் பண்ணி ஃப்ரண்ட்ல ஓடுறா அப்படின்னு. திடீர்னு பார்க்குறேன் பையன் பயங்கரமா ஜெபம் பண்றான். திடீர்னு பார்க்குறேன் ஆண்டவரை தேடுறான். நேத்து கால் பண்ணி என்கிட்ட சொல்றானே, என்னோட ஆண்டவர் பேசுறானே, நான் இந்த இயருக்குள்ளால் என்ன பண்றேன்னு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காருனே அப்படின்றான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான், சிம்பிள் பிரேக்கப். நிறைய பேரு, நான் ஐ டோன்ட் சே தட் பிரேக்கப் ஆகணும், லவ் பண்ணி ஏமாந்து போன்னு சொல்லல. டோன்ட் வேஸ்ட் யூர் டைம், அது ஒன்று காரியம். பட் சிம்பிள் லாஜிக் ஆஃப் லைஃப் என்ன பொறுத்த வரைக்கும், உன் அட்டென்ஷனை எடுக்க எதை வேணா பண்ணுவார். உங்களோட பேசுறதுக்கு எந்த மேஜிக் வேணா ஆண்டர் காட்டுவாரு. அது பேர்னிங் புஷ்ஷா இருக்கட்டும், இல்லைன்னா எதுவா வேணா இருக்கட்டும், எப்படியாவது உன்னை இழுத்து உன்னை நான் என் மூலியமா தான் உன்னை நடத்துவேன்றத அவர் வைராக்கியமா காட்டுவார். அவர் பயங்கர பொறாம பிடிச்சவர். உங்களேன்னு வரும்போது அவர் விட்டே கொடுக்க மாட்டார். இஸ் வெரி பொசசிவ். என் பிள்ளை, என்னுடைய பிள்ளைன்னு வரும்போது அவர் யாருக்கிட்டையும் அந்த நெகோசியேஷனே பண்ண மாட்டார். நான் தான் நடத்துவேன், என்னை தவிர வேற எவனையும் என் பிள்ளைய கைவிட மாட்டேன்றத அவர் பயங்கர வைராக்கி பிடிச்சவரா இருப்பார். அதை உங்களுக்கும் எனக்கும் ப்ரூவ் பண்ணுவார் அவர். ஹி வில் ப்ரூவ். இன்ஃபேக்ட் உன்னால கூட வாழ்க்கை நடக்கல, என்னால் தான் நடக்கல, என்னால் தான் நடக்குதுன்னு அவர் ப்ரூவ் பண்ணுவார். ஹி இஸ் a loving father. And I'm telling you, he is making so much of justice to get your attention. நீங்க அவர் பிரசனத்தை தேடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சொல்லுது, மோசே அந்த பேர்னிங் புஷ்ல ஆண்டவரை சந்திக்கிறார். அப்ப சந்திக்கும் போது சொல்றாரு, do not come near me, take your sandals off your feet, for the place on which you are standing is holy ground. சரி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. நீ நிக்கிற பூமி பரிசுத்தமானது, அதனால உன் செருப்பை கழட்டுனார்ல, ஏன் மோசே சாணியை மிதிச்சுட்டு வந்துட்டாரா? வாட் இஸ் திஸ் இஸ் டாக்கிங் அபவுட்? ஏன் செருப்பு? அதனால தான் நிறைய பேர் பார்த்தா தெரியும், இன்னைக்கும் சர்ச்சில் செருப்பு போடாம போவாங்க. ஏன்னா சர்ச்சில் போடக்கூடாது. ஏன்? அது பரிசுத்த பூமி. என்னன்னா, செருப்பு கூட பரிசுத்தமா இருக்கும். ஆனா அந்த செருப்புக்கு மேல ஒரு ஆம்பளை பொம்பளையா நிக்கிறாங்க பாருங்க, செருப்போட பயங்கர அழுக்கான இதயத்தோட இருப்பாங்க. அவன் செருப்பை கட்டி சர்ச்சுக்குள்ள போலாம், ஆனா நேத்து வாங்கின செருப்பு சர்ச்சுக்குள்ள போக கூடாது. என்னைக்கு அதை யோசித்துக்கிறீங்களா? The problem is never the செருப்பு. The problem is never the செருப்பு. The problem is, ஆண்டவர் மோசேட்ட சொல்றா, டேய், நீ 40 வருஷம் மாமனாருடைய ஆடை மேய்ச்சி மேய்ச்சி திக்குவாய் ஆயிட்ட, பயந்தாங்கொல்லியா இருக்கிற, அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வா. ரிமூவ் யுவர் சாண்டல்ஸ். இந்த வனாந்திரத்துல உன் செருப்பு உன்னை பாதுகாக்கல, இந்த வனாந்திரத்துல உன்னை கரெக்டா வச்சது உன் செருப்பு இல்லைனா, அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வா. சும்மா இது இல்லை அது இல்லைன்னு பேசாதவா. கர்த்தர் சில பேரை கூட இந்த நாட்கள்ல இதை செய் அதை செய்யன்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் சொல்றாங்க, ஐயோ நான் அதுக்கு தகுதி இல்லை, ஐயோ நான் பாவி, ஐயோ நான் வேஸ்ட், ஐயோ நான் குப்பான்னு சொல்றேன். அதெல்லாம் கழட்டி வை. எனக்கு தெரியும் நீ வேஸ்ட் தானே, அதெல்லாம் தெரிஞ்சுதான் கூப்பிடுறேன். நான் உன்னை பெஸ்டா வைக்கிறேன். உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது, உனக்கு தகுதி இல்லை, பலன் இல்லை, ஞானம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ வா, கழட்டி விட்டுட்டு வா, நான் உன்னை எழுப்பி பயன்படுத்துறேன். என் வழிகளோட மேலானவை நீ ஏன் சொன்னாருன்னா இதுதான். நீ உன்னுடைய படிப்பறிவிலையோ உன்னுடைய சூழ்நிலை நிமித்தமாவோ வாழ்க்கையின் சேலஞ்சஸ் மூலமா கத்துக்கிட்டீங்க பாருங்க, அதை வச்சு நம்ம பேசுவோம். ஆண்டவர் சொல்றாரு, listen, stop it. I know what I have made you for. Just come into my presence. Remove all your thought process. Come into my presence. I will make you great. சில பேர்லாம் நினைப்பீங்கப்பா, அடுத்த இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல நான் டாக்டராக போட்டேன், வாழ்க்கையில அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டேன். ஒன்னும் அச்சீவ் பண்ணல. என் மனைவி எப்பவுமே சொல்லுவா, நான் டாக்டர் தான், நான் திடீர்னு நடந்து போகும்போது கீழே விழுந்து தலையில கல்லு அடிபட்டு படிச்சதெல்லாம் மறந்துடுச்சுன்னா நான் யார் உனக்குன்னு சொல்லுவா. நான் சொல்லுவேன், எம்மா நீ அடிப்படுதோ படலையோ, நீ என் பொண்டாட்டி, அவ்வளவுதான் மேட்ரு. அதேதான். The degree does not make you who you are. It is the presence of God makes you who you are, because you are made by the presence of God, not by the education of what you carry by money. மோசஸ் ஆண்டவர் சொல்றாரு, செருப்பை கழட்டுமானே. பார்வோன் கிட்ட இருந்து சில ஞானம் வந்திருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு ரொம்ப சிரிப்பை மோசையை பார்த்தா நிறைய விதத்துல. பாவம், அவன் பார்வோனுடைய அரண்மனையில யுத்த தலைவனா இருந்திருப்பாரு அவரு. ஆனா அவர் கையில கொடுத்தது கத்தி இல்ல,
அழகா ஒரு கத்தியை கொடுத்துருக்கலாம். ஆனா அவர்கிட்ட என்ன கொடுத்தாரு? குச்சியை கொடுத்தாரு. தெரியும் அவனை, நீ கத்தியை கொடுத்தா 10 பேரை வெட்டி தள்ளுவ. ஏன்னா ஒரே தள்ள 2 பேரை போட்டு தள்ளுறவன் நீ. உனக்கு கத்தி வேணாம், உனக்கு குச்சி தான். வாழ்க்கை ஃபுல்லா குச்சியை தூக்கி நட. ஏன்னா நீ கோவப்பட்டனா நீ வெட்டி தள்ளுருவ யாரா இருந்தாலும். அதனால நீ குச்சியை பிடிச்சுக்கோ. ஏன்னா உன் பலத்துல நீ நடக்க போறது இல்லை. இந்த வனாந்தத்துல பல லட்சம் பேரை உன் பலத்துல நடத்த போறல, குச்சியை வச்சு நடத்து போ. யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். மோசைக்கு ஒவ்வொரு வாட்டி குச்சியை பார்க்கும்போது கடுப்பா இருந்திருக்காது. கத்தியை தூக்குன கை, எப்படி வாழ்க்கையை நடத்தி இருப்பேன். என்கிட்ட ஒரு குச்சியை கொடுத்து இவ்வளவு ஜனங்களை நடத்துங்க. அந்த கத்தியை வச்சிருந்தாலும் 2 பேரை போட்டிருந்தா கூட அவ்வளவு பேர் பயந்துருப்பாங்க. ஐயோ மோசை கிட்ட விளையாடினா வெட்டி விட்டுருவாரு அப்படின்னு. ஆனா மோசைக்கு என்ன? குச்சி தான். குச்சி தூக்கி நட. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, செருப்பை கழட்டிட்டு வா. உனக்கு எட்டாவது மரியாதையை நான் சொல்லி கொடுக்குறேன். உனக்கு புரியாத காரியத்தை நான் காட்டுறேன். நான் அவனை நடத்துறேன். நடத்தும் போது வல்லமையா இருக்கும். எது இன்சிக்னிபிகண்டா இருந்துச்சோ அதெல்லாம் உன்னை வச்சு பயன்படுத்துறேன். உன்னை பாக்குறவங்களா சொல்லுவான், ஏய் இது நீங்க இல்ல, இது ஆண்டவர். God is saying to somebody, remove all your mind blocks, all your, நீ யாரு நீ நினைச்சிருக்க அதெல்லாம் தவிர்த்து வச்சுட்டு என் பிரசனத்துக்கு வா. நான் உன்னை பயன்படுத்துகிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறேன். நான் பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை விடுவிக்கிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறேன். நீ முன்னேறி வா. ஆண்டவர் சொல்றாரு, கழட்டிட்டு வா, ஏன்னா நான் பயன்படுத்த போறேன். ஆனா நான் இன்னைக்கு சொல்ற ஒரே ஒரு காரியம், நான் ஃபாஸ்டா முடிக்க போறேன் கடகடன்னு சொல்லி என் டைம்ல நான் ஃபாஸ்டா சொல்லி முடிச்சிடறேன். இந்த மாதிரி ஒரு சந்திப்பு வேணும்னா முதலாவது யூ நீட் அ ஹங்கர். யூ நீட் அ ஹங்கர் ஃபார் காட். தேவ பிரசனத்துக்கு ஒரு பசி தேவைங்க. வசனம் சொல்லுது, யூ வில் சீக் மீ அண்ட் ஃபைண்ட் மீ when you seek me with all your heart. முழு இருதயத்தோடு என்னை தேடும் போது நீ கண்டடைவே என்ன. Jeremiah 29:13. You need to have a hunger, and that hunger created by you. சில பேர்லாம் நான் சொல்றேன் பசியெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஆனா வாழ்க்கையில மற்ற காரியங்களை பார்த்து பார்த்து அந்த பசியை சப்சைட் பண்ணிட்டு அப்படியே ஓடிடுது. டோன்ட் டூ தட். நெவர் கில் த ஹங்கர் ஃபார் காட். அந்த தேவனுக்காக இருக்கிற அந்த பசியை கில் பண்ணாதீங்க. அதை எடுத்து ஓடுங்க. கர்த்தர் பெருக வைப்பார். Matthew chapter 5 verse 6 says, blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be satisfied. தேவனுடைய நீதிக்காக, தேவனுடைய 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 காரியங்களுக்காக நீங்க பசி தாகமா இருக்கும்போது அவர் உங்களை பூர்ணமாக உங்களை போஷிப்பார். Second thing, if you need an encounter and if you want to see God face to face, தயவுசெய்து சொல்றேன், சும்மா பக்கத்து வீட்டு அங்கிளை மீட் பண்ற மாதிரி இருக்காதீங்க. அவரை மீட் பண்ண அந்த மகிமையின் தேவன், அந்த வெளிச்சத்தின் தேவனை நீ மீட் பண்ணணும்னா யூ நீட் ப்ரிப்பரேஷன். பிகாஸ் வித்வுட் ப்ரிப்பரேஷன் பால் மாதிரி கண்ணு பொசுங்கி போயிடும். அவர் ஓவரா திமிர எல்லாரையும் வெட்டிட்டு ஆய்வு நடந்துகிட்டு இருந்தாரு. பார்த்தாரு, இவன் அடக்கணுமா அவனை, ஒரே ஒரு என்கவுண்டர் தான். ஆனா என்கவுண்டருக்கு அவன் ரெடி இல்லாதனால அவன் கண்ணு போயிடுச்சு. திருப்பி ஜாப் பண்ணி ரெஸ்டோர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் வித் பிரேயர். Call unto me and I will answer. I will answer you. And I will tell you great and hidden things that you have not known. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாவது அறியாதையை நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன்றாரு. கூப்பிடு. எட்டாவது அறியாதுன்னா என்னது? இந்த ஆபரேஷன் எப்படி பண்ணோம், இந்த எக்ஸாம் எப்படி எழுதணும், அது இல்ல. உனக்கு எட்டாவது அறியாத தேவனை பற்றி உனக்கு சொல்லிக் கொடுப்பார். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லிக் கொடுப்பார். அப்போ நீ பூர்ண ஞானத்துல எழும்பும் போது நீ பூமியில இருக்க எல்லாவற்றையும் நீ ஆளுகை செய்வ. வசனம் சொல்லுகிறது, prayer without ceasing. 1 Thessalonians 5:17. விடாமல் ஜெபி, இடைவிடாமல் ஜெபி. When you pray without ceasing, God will move in your life. And the third point, if you want an encounter, a time Pastor, I'm just giving you just now the power of the word. தேவனுடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையில அவர் சந்திக்கிறதுக்கு. ஏன்னா வார்த்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருக்கிற ஜனங்கள் நாட்கள் நான் சொல்றேன் குப்பை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு சபையில வந்து ஒரு கூட்ட ஜனம், நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த சர்ச்ல நான் சொல்லியிருந்தேன், பி கேர்ஃபுல், ஸ்பெண்ட் டைம் இன் தி வேர்ட் ஆஃப் காட் ஆர் எல்ஸ் யூ வில் ஸ்டார்ட் பிளாபரிங். அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு ஐ வாண்ட் தட் சர்ச். கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த பாஸ்டர் கால் பண்றாரு, என்னாச்சு? ஒரு கூட்ட ஜனம் போயிடுச்சு. ஏன் போச்சு அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க,
இல்லை சர்ச்சில் திடீர்னு சில பேர்லாம் தரிசனம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா திடீர்னு ஒரு சாக்லேட் வேர்ல்டு மாதிரி இருந்துச்சான். அதில் சூரியன் மாதிரி அப்படியே சாக்லேட் மெழுகு ஊத்தான். அதில் ஆண்டவர் அப்படி இருக்கிறாரா, நம்மலாம் இப்படி என்னென்னமோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், அம்மா அது தரிசனம் இல்லை, அது சன்ஃபீஸ்ட் ஆடு. சன்ஃபீஸ்ட் ஆடையும் இயேசுவும் ஏன்னா கம்பேர் பண்றீங்க? ஏன்னா அந்த சன்ஃபீஸ்ட் ஆடுலாம் ஆண்டவரை கொண்டு வராங்களாம். நான் சொன்னேன், டேய், தட் இஸ் யுவர் பியூர் ஃபிளஷ், ஸ்டாப் தட் நான்சென்ஸ். வார்த்தை இல்லைன்னா இப்படிதான் வளருவாங்க. சன்ஃபீஸ்ட் ஆடை பார்த்துட்டு ஆண்டவர் சூரியனை போல அந்த சாக்லேட் வேர்ல்டு அப்படியே இருக்கிறாரு, அப்படியே நாங்களாம் அப்படியே மெழுகு ஊத்தி அப்படியே எல்லாத்தையும் எடுத்து இப்பெல்லாம் பைத்தியம் மாதிரி பேசுவாங்க. Now God can talk, but not like a fool. He will talk in the basis of the word of God. அவர் பேசுற வார்த்தை எதோடைய பேஸா இருக்கும்னா வார்த்தையின் பேஸா தான் இருக்கும். So அதனால you need to know the word of God. வசனம் சொல்லுது, யோபு 29:3, யாராவது வாசிங்க பார்க்கலாம். When his lamp shone upon my head, and by his light I walk through darkness. When his lamp shone upon my head, the word is a lamp unto my feet. அதான் சொல்றது, when your lamp shone upon my head, and by his light I walk through darkness. அவருடைய வெளிச்சம் அடிக்கும் போது எல்லா இருளையும் நடக்க முடியும். The word is a lamp unto my feet. அந்த வார்த்தையில நீங்க எழும்பும் போது நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அழகா நடத்துவார். நீங்க ஆண்டவர் சொல்லுவார், மகனை இது செய்ய போற நட, மகளை இது செய்ய போறேன்னு வார்த்தையை கொடுப்பாரு, என்கரேஜ் பண்ணுவார். நான் சொல்றேன், எப்பவுமே நான் சொல்றேன், no, we are building a church now, but let me tell you, when God said build a church for me, build a sanctuary for me, I said no, வேண்டாம், தேவையில்லை. ஆண்டவர் சொன்ன, no, நீ பண்ணணும்னார். ஆண்டவர் நான் கேட்டது, உங்களுடைய வார்த்தையை கொடுங்க, give me a promise that I can stand for. ஏன்னா ப்ராஃபஸி கூட மறைஞ்சிடும், ஆனா வார்த்தை மறையாது. give me a promise. ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாரு. நான் சொல்றேன், அதை $1 இல்லாம அதை வச்சு ஜோம் பண்ணி வார்த்தையை வச்சு ஜோம் பண்ணி தேவ வார்த்தையை பேசி 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 நீங்க ஆல்மோஸ்ட் பில்டிங் முடிகிற நிலைமை காண்டு கொண்டு வந்துட்டார். The word of God will never cease. Spend time with the word of God. Without the word of God, I have seen enough of people rubbishly, falsely manipulating a lot of things. I will say the வார்த்தையில் நேரம் செலவழிங்க. ஏன்னா that is when you will know what God is speaking to you. ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையில நேரம் செலவழி. அவரோட என்கவுண்டர்ல நீ எழுபணும், அவர் உன்னோட பேசணும்னா முதலாவது கிரியேட் அ ஹங்கர், ஒரு பசி தாகத்தை உண்டாக்குங்க. அவருடைய பிரசனத்துக்கு ஒரு பசி தாகத்தை உண்டாக்குங்க. ரெண்டாவது, இன்டென்ஸ் ப்ரேயர். இன்டென்ஸ் ப்ரேயர், ப்ரே லைக் வித்தவுட் சீசிங். நடக்கிறியா, அந்நிய பாஷையில ஜெபி. பாத்ரூம்ல இருக்கியா, அந்நிய பாஷையில ஜெபி. சமைக்கிறியா, அந்நிய பாஷையில ஜெபி. யாரும் இல்லாம ஏதோ ப்ரிப்பேர் பண்றீங்களா, அந்நிய பாஷையில ஜெபி. When you are alone, pray in tongues, pray in tongues. And I know for sure when you pray and spend time in tongues, one day or another, God will meet you like Moses. Third, spend time in the Word of God. Because Word of God will give you clarity of what God speaks. இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். பல வருஷங்கள் முன்னாடி நான் ஒரு பர்டிகுலர் காரியத்தில் ஏமாத்தப்பட்டேன், நான் உடைக்கப்பட்டேன். சில பேர் எனக்கு எதிராக துரோகம் பண்ணாங்க. And some people left me. I was so broken. இப்போ ஜார்ஜஸ் கிரவுண்ட்ஸில் ஜார்ஜ் மீட்டிங் போகிறேன். வேற வழியில் சரி அங்கேயா போய் தனியாக உட்காருவோம் அப்படின்னு உட்காந்துட்டு போகிறேன். பைக்கை பார்க் பண்ணுற சத்தம் கேட்குது ஜார்ஜஸ் கிரவுண்ட்ஸில். இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வாய், இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள். உடனே எனக்கு பயங்கரம் மண்டை ரெடி ஆயிடுச்சு. வா, வண்டர்ஃபுல். என்னை விட்டுட்டு போனவங்களாம் திருப்பி ரெட்டிப்பா வர போறாங்க, காலில் வந்து உள்ள போறாங்க. ஊன்னு யோசிக்கிறேன், வண்டர்ஃபுல். நான் அப்படியே ஆனா சொல்றேன், அன்னைக்கு நான் நினைக்கிறேன் ஆண்டவர் என்னை பார்த்து சிரிச்சிருப்பாரு, லூசு, நான் எதை சொல்றேன், நீ எதை யோசிக்கிறேன். ஐ வாஸ் சோ எக்ஸைட் தட் டே. பட் ஆக்சுவலி வார்த்தை ஒழுங்கா தெரியாதனால தப்பா எக்ஸைட் ஆயிட்டு இருந்தேன். ஆனா பல வருஷம் கழிச்சு தான் தெரியும், அந்த நபர்கள் போனது கர்த்தருடைய சித்தம் தான். ஆனா என்னை ரெட்டிப்பா எஸ்டாப்ளிஷ் பண்ண, ரெட்டிப்பா எழுப்புவேன்னு சொன்னது வேற கூட்டத்தோட, வேற காரியங்களோட. இன்னைக்கு நான் ரெட்டிப்பா இல்லை, அதுக்கும் மேல கர்த்தரை உயர்த்தி இருக்கிறார். When you know the word of God, you will not allow your emotions to change change the word.
இமோஷன்ஸை வச்சு காரியங்களையும் மாற்ற மாட்டீங்க. வார்த்தையை வச்சு நீங்க பேசுங்க, ரூத்லெஸ்ஸா பேசுவீங்க, அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். ஸோ ப்ரே வித் த வேர்ட் ஆஃப் காட். ஜெபிக்கும் போது வார்த்தையோட ஜெபிங்க, கர்த்தர் செய்வார். நான் எப்பவுமே சொல்றேன், when you pray with the word of God than with your own words, you will have manifestation like now and உடனே நடக்கும். அந்த நாட்கள் ஒன்னே சொல்றோம், வாழ்க்கை மாறணும், உங்க வாழ்க்கையில கேள்வி மாறணும், சூழ்நிலை மாறணும், ஒன்னே ஒண்ணுதான். தயவு செய்து தேவனோடு ஒரு சந்திப்புக்கு ஆயத்தப்படுங்க, ஜெபிங்க. அந்த ஒரு சந்திப்பு நடந்துட்டா போதையா, ஓ மை காட், ஐம் டெல்லிங் யூ, யூ வில் பி அஸ்டானிஷ்ட் பை யுவர் லைஃப். நீ போகிற இடத்துல அற்புதம் நடக்கும், நீ நடக்கிற இடத்துல சுகம் நடக்கும், நீ கை வைக்கிற இடத்துல நன்மை நடக்கும், விடுதலை நடக்கும். நீ எதையும் கேட்க தேவையில்ல, அதெல்லாம் தானா எஸ்டாப்ளிஷ் ஆகும். என்ன தேவையோ அது உன் காலு கடியில வந்து விழும். நீ எதை குறித்து நீ கவலைப்பட மாட்ட. God will do more than ever you can ask or think of. தயவு செய்து சொல்றேன், ஐம் என்கரேஜிங் தம்பி தங்கச்சி, தேவ பிரசனத்தை சந்திக்க, தேவ பிரசனத்தை முகமுகமாய் சந்திக்க ஜெபி. Pray Lord. மோசையோட பேசுனீங்களா, என்னோட பேசுங்க. பவுலோட பேசுங்க, என்னோட பேசுங்க. பேதுருவோட பேசுனேன், தேவன் என்னோட பேசுங்கன்னு கேளு 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 கேளு. வேற எதுவுமே வேண்டாம். ஷாப்பிங் லிஸ்ட் எடுத்துட்டு போவாதா. உன்னுடைய ஒரே ஒரு லிஸ்ட், என்னோட பேசுங்க, முகமுகமா என்னை தரிசிங்க. நான் ரொம்ப இன்னொன்னு இது சொல்லி முடிச்சிட, ரொம்ப ஆழமா நம்புறேன். நோ, ஆண்டவர் வந்து ஃபேஸ் டு ஃபேஸா பேச அவர் ஆசைப்படுறாரு. சில பேர் சொல்லுவாங்க, மோசையே பின்புறத்தை தான் பார்த்தார், நான் பார்க்க முடியாது, அழிஞ்சிருவேன். தட் இஸ் ரபிஷ். மோசைக்கு கிருபை இல்லை, எனக்கு கிருபை இருக்கு. மோசைக்கு இயேசு இல்லை, எனக்கு இயேசு இருக்கு. நான் நம்புறேன். நான் வசனம் சொல்லுது, நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும் பொழுது அப்பொழுது நீ கேட்டுக்கொள்வது எல்லாத்தையும். அப்பனா என்ன அர்த்தம்? He is in me and I in him. You are seated in heavenly places with Christ Jesus. அப்பனா you have full access of heaven, full access of God. அப்புறம் முகமுகமா சந்திக்க உனக்கு தகுதி உண்டு. ஆசைப்படு, கர்த்தர் உன்னோட இடப்படுவார், முகமுகமா பேசுவார். என்ன, அந்த முகத்தை உன்னால வர்ணிக்கவே முடியாது, அந்த முகத்தை உன்னால வரையவே முடியாது. அது அவ்வளவு மகிமையா இருக்கும், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். You will lose yourself in that beauty. I want you to get yourself ready on that. ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த நாட்கள் இந்த பிள்ளைகளுக்காக வருகிற தேவ கரம் அந்த பிள்ளைகள் மேல வெளிப்படட்டும். அப்பா, உடைய பிரசனம் வெளிப்படட்டும். தடைகளை உடைப்பீராக ஆண்டவரே. இவர்களை முகமுகமாய் நீர் சந்திப்பீராக, இவர்களோட பேசுவீராக, இடைப்படுவீராக, தடைகளை உடைப்பீராக ஜெபிக்கிற தகப்பனே. குடும்பத்துல எங்கெல்லாம் சமாதானம் இல்லாம ஆண்டவரே ஒரு 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 மாதிரி ஒரு புரோக்கன்னஸ்ல போறாங்க, எல்லாத்துலயும் விடுவீங்க தகப்பனே. தேவ கரம் மாற்றி அமைக்கட்டும். மோசையோட இடைப்பட்ட என் தேவன் இவர்களோட இடைப்பட்டு ஆசீர்வதிங்க. அந்த நாட்கள்ல தேவ கிருபை வெளிப்பட்டோம். இந்த ஃபாஸ்டிங் பீரியட்ல ஒரு பெரிய விடுதலையின் சத்தம் கேட்கணும்னு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். God bless you guys. Thank you, no, thank you so much. ஸோ ஹோப் ஆண்டவர் நான் அண்ணா மூலியமா நம்ம எல்லாரும் கூட பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதில் இது நம்மளுடைய நாட்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் மீண்டும் எடுத்து கட்டுவதற்காக ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு என்கவுண்டர் டைம் வச்சிருக்கிறார்ல. ஸோ ஆனால் அவரோட பிரசனத்துல we have to continue to be in present. அவருடைய பிரசன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் மாதிரி இல்லை, வெளியே எடுத்த அவ்வளவுதான், லைஃப் வில் எண்ட் இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தவர்களா நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் அண்ணாக்காக ஜெபிச்சிடலாம். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி. அன்பு நல்ல தகப்பனே, அப்பா, அருமையான இந்த காலை வேளையில அப்பா உங்களுடைய வார்த்தையை சுமந்து வந்து உங்களுடைய தேவ மனிதன் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இசப்பா, எஸ் லார்ட், நீங்க ஆண்டவரே எங்க கிட்ட எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவரே மகன் மூலியமாய் நீர் பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, பிரத்யட்சமா கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, எங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவரே எங்களை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்க என்ன செய்ய கர்த்தர் நீங்க சித்தமா இருக்கிறீரோ உங்களுடைய சித்தத்தை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறதற்காக நன்றிப்பா. ஆண்டவரே, நீ பொறுப்பெடுங்க. இந்த வேலையில கூட ஆண்டவரே ஜோஷ்வானா ஜெமிமாக்காவ அப்பா பிள்ளைங்க 2 பேரும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபை காரியங்களை, சபை வழி நடத்துற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம் உங்க பாதத்துல. ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, எஸ் லார்ட். ஆண்டவரே, அப்பா, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் பிரபுக்கள் வருவாங்கன்ற வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தர் ஒரு வெளிச்சத்திற்குள்ள வச்சிருக்கிறீங்கப்பா பிள்ளைங்களை.
ஆண்டவரே எஸ் லார்ட், முன்குறித்த காலத்துல கர்த்தருடைய எல்லா வார்த்தையும் அது நிறைவேற போகிறதற்காக நன்றி. நீர் சொன்னதை செய்யும் அளவு நீர் கைவிடாத தேவனா இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா பொறுப்பெடுத்து நடத்துங்க, பலப்படுத்துங்க. இன்னும் பல பேர் ஆண்டவரை உமக்கென்று எழுப்புகிற அந்த திட்டத்தை அப்பா பிள்ளைங்க கொடுத்திருக்கிறீங்க, நீங்க அதை நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட், இந்த காலை வேலையில கூட இயேசுவே அப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்களுடைய சூழல்களை கத்த திருப்புறீங்க. வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே ஆண்டவரே நாங்க ஆமேன்னு சொல்லும் போதே ஆண்டவரே எஸ் லார்ட், நிறைய இடத்துல கர்த்தர் நீங்க எங்களை மாற்றி கொண்டு இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்குன்னு ஒரு என்கவுண்டர் டே வச்சிருக்கிறீங்க லார்ட், எங்களுக்குன்னு ஒரு டைம் ஆஃப் என்கவுண்டர் இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல இருக்கும் போது நிச்சயமாய் நாங்க அதை காண்போம். இந்த வேலையில ஆண்டவரே எங்களோடு நீங்க பிரத்யட்சமா பேசுகிறதற்காக நன்றி. பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இந்த காலை வேலை, இந்த முழு நாள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிரசன்னத்துல நாங்க இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்க போனாலும் உங்க வார்த்தை எங்க இருதயத்துல பபுளாக எங்களை விட்டு கொடுக்கிறோம். நிறைய பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எங்களை தாழ்த்தி இந்த நாளை ஒப்பு கொடுத்து இந்த வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen, amen. Praise God. So before that we will display நம்மளுடைய 21 days prayer உடைய டெய்லி பைபிள் சாப்டர் வந்து டானி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் டேக் அ ஸ்கிரீன்ஷாட். ஸோ குரூப்ல இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஜோயல் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஜோயல் அதுக்கப்புறம் ஆமோஸ்க்கு நம்ம போக போறோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்க. நாளைக்கு அகைன் குவிஸ் இருக்கும். ஸோ குவிஸோட கிஃப்ட் வந்து லாஸ்ட் டே பிஃபோர் டே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். சர்ப்ரைஸ் கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால சேம் லிங்க்ல தான் அடுத்து இருக்கிற நாட்களும் இந்த ஜெபம் நடக்கப்படும். ஸோ 6 நாட்கள் முடிந்திருக்கு. நாளைக்கு 7வது நாள். ஸோ ஒரு வெற்றி துணி ஒலிக்கும்படியா எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க. God is going to speak to you. ஸோ எத்தனை பேர் வந்து பிரயோஜனப்பட்டிருக்கீங்களோ ஒரு ஆமென் சொல்லலாமா? பிரைஸ் காட். ஸோ how God is speaking to us, ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஸோ இந்த 21 நாள் முடியறதுக்குள்ள கர்த்தர் நம்ம எல்லாரையும் வந்து ஒரு டெஸ்டிமோனியோட தான் இங்க இருந்து போக வைக்க போறாருல. ஸோ நம்ம அப்படியே சொல்லி முடிக்கலாம். எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு டைம் ஆஃப் ப்ரேயர் நீங்க வந்து கிளென்ஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு வர்ஷிப் பண்ணிட்டு பைபிள் பேசேஜஸ் 3 வேளை அந்தி சந்தி மத்தியானம் தானியல் ஜெபித்தது போல பைபிள் படிச்சுட்டு இங்க கொடுத்துருக்கிற ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு லீட் ஆகிற ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்கும் நீங்க ஜெபிக்கலாம். ஓகேங்களா? அப்படியே சொல்லி முடிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise God. God bless you. Thanks for joining. Thank you so much. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, ஏன் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. Divya was 13 years old